எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது விண்ணப்பித்து பெறாத விருது. பல்போன மாட்டுக்கு புல் போட்டு என்ன பயன்? மூதா தெய்வந்தாங்கு என்று ஒரு குறுந்தகை தொடர் உண்டு. வேண்டுமானால் அந்த பரிசை நினைத்து மகிழலாம். நீங்கள் தருவது எனக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு நிறைவு, அவ்வளவுதான். ஆனால் இதையே 50 வயது நிறையாத ஒரு இளைஞனுக்கு தந்தால் இன்னும் 20 ஆண்டு காலம் உழைப்பார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நீதியரசர் மகாதேவன் அவர்களே, ஒருவரையும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அகரமானவன் அவர்களே, அன்பிற்குரிய திரு ரவி சுப்பிரமணியம் அவர்களே, என்னோடு விருது பெறக்கூடிய என்னினும் பேரறிவு படைத்திருக்கக்கூடிய குவேப்பா அவர்களே, திரு சண்முகம் அவர்களே, அவையில் இருக்கக்கூடிய பெருமக்களே, வணக்கம். இந்த விருது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு ஒரே காரணம்தான், இது விண்ணப்பித்து பெறாத விருது. நான் வாங்காத விருது, பெற்றது. விருதை காட்டிலும் இன்னொரு சிறப்பு, விருது பெறுபவரை பற்றி இவ்வளவு ஆழமாக சென்று அறிந்து ஒரு அறிமுகத்தை நான் வேறு எந்த அமைப்பிலும் காணவில்லை. அறிமுகம் செய்வோருக்கு ஒரு விருது கிடைக்க வேண்டும் என்றால் அது ரவி சுப்பிரமணியத்திற்கு தாராளமாக. எங்களுக்கு மறந்து போன செய்திகளை கூட அவர் நினைவுபடுத்துகிறார். சொல்ல போனால், குவேப்பா அவர்களுடைய ராஜராஜன் நாடகத்திற்கு நான் எழுத அணிந்துரையை மறந்துவிட்டேன். ஆனால் அந்த அணிந்துரையில் நான் மிகவும் சுவைத்த பகுதி அந்த உரையாடல். அதை நினைவு கூர்ந்து சொல்லுகிற பொழுது, இவர் கொங்குதேர் அஞ்சிரை தும்பி போரும் என்று நான் நினைத்து மகிழ்ந்தேன். பெருமக்களே, இந்த அமைப்புக்கு முன்றில் என்று பெயர். இலக்கணம் படித்தவர்கள் அதை இலக்கண போனி என்பார்கள். ஆனால் இந்த அமைப்பு போலியான அமைப்பு என்று, மெய்யான ஒரு அமைப்பு. விருது நாம் பெறுகிற தொகையில் இல்லை. விருது யார் கொடுக்கிறார்களோ அவர்களால் அதை பெறுகிறவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். எனக்கு இந்த விருதாளர் குழுவில் யாரையும் நெருக்கமாக தெரியாது. ரவி சுப்பிரமணியம் அவர்களை ஒரு 2-3 முறை நான் சந்தித்திருக்கிறேன். நீதி அரசர் அவர்களுடைய பேச்சை ஒரு 4-5 முறை கேட்டிருக்கிறேன். மலர்ந்த முகம், முனைபுரியாத சொற்கள், பூ உதிர்வதைப் போல சொற்கள் உதிர்வது, இவையெல்லாம் பார்த்த பொழுது நீதி அரசராக இருக்கிற ஒருவர் தமிழ் பேராசிரியராக இருந்தால் பல தமிழ் பேராசிரியர்கள் காணாமல் போயிருப்பார்கள் என்று எனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட நீதியரசர் அமைத்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒன்று. அவர் தமிழின் வடிவாக திகழ்கிறார். அவர் தந்த தீர்ப்புகளுள் எல்லாம் காலத்தால் மறையாத ஒரு தீர்ப்பு, திருக்குறளை எவ்வாறு மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று தந்த ஒரு தீர்ப்பு.
அது மட்டுமல்ல, தமிழின் சாரத்தை அவருடைய செயலில் நாம் காணுகிறோம். ஒரு தந்தையை எவ்வாறு போற்றுவது? ஆண்டுதோறும் திவசம் கொடுத்து போற்றுவதா? தமிழ் மரபு ஒரு பண்பாட்டை நமக்கு உணர்த்துகிறது. ஔவை பெருமாட்டி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கோயில் கட்டித்தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளோ கூழுக்கு பாடியவள். கூழுக்கு பாடிய ஒருத்தியால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கோயில் கட்டித்தர முடியுமா? அவள் கட்டி தந்தாள். சொற்களுக்கு என்ன பஞ்சம்? தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. கோயில் கட்டினால் அங்கே தெய்வங்களை கால்கோள் செய்ய வேண்டாமா? ஒரு சுவாமி சன்னதியும் ஒரு அம்மன் சன்னதியும் அங்கே இருக்க வேண்டாமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தெய்வத்தை கோயில் கட்டியாகிவிட்டது, தெய்வத்தை கால்கோள் செய்தாகிவிட்டது. வழிபாடு நிகழ்த்துவதற்கு மந்திரம் வேண்டாமா? அது எந்த மொழியில் சொல்வது என்ற சிக்கல் எழுந்து விடுமே. சிக்கலில்லாத மந்திரத்தை ஔவை பிராட்டி சொல்லிவிட்டு போனாள். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று கோயில் எடுத்து, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தெய்வத்தை நிலைநாட்டி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஒன்று மந்திரத்தையும் தந்து சென்றவள் ஔவை பெருமாட்டி. இதுதான் தமிழ் பண்பாடு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவர் எழுதியவற்றை படி எடுத்ததால் ஒரு பெரும் புலவராக திகழ்கிறார் நம்முடைய நீதியரசர். அப்படி தந்தையை போற்றக்கூடிய ஒரு பெருமகனார் நடத்துகின்ற முன்றில் என்ற அமைப்பில் பரிசு பெறுவது ஒரு பேருதான். எனக்கு மா அரங்கநாதரை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 2 கதைகளை தேடி படித்தேன். அவரிடத்தில் நான் கண்ட புதுமை ஒன்றுதான். அவர் சொற்களை நாடி போனதில்லை. அவருக்கு அலங்காரத்தில் ஆர்வம் இல்லை. அவருடைய கதையை படித்த பொழுது முகத்தில் பூச்சி இல்லாது மஞ்சள் குடித்த முகத்தோடு திகழக்கூடிய ஒரு நாட்டுப்புற பெண்ணின் அழகை போல அந்த கவிதை அழகாக திகழ்கிறது. இது தேர்தல் காலம். வேடம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். மிக அழகான கதை. அவருடைய படைப்பு அந்த முத்து கருப்பன். அந்த முத்து கருப்பன் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துவதற்காக குமாஸ்தா பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் நிற்கிறார். அவர் தேர்தலில் ஓட்டு போடவே முடியவில்லை. இப்படி கதை தொடங்குகிறது. வரிசையில் இருக்கிறார், ஓட்டு போட முடியவில்லையா? ஏன்? இப்படி ஒரு வினா எழுகிறது. அப்படியே அந்த வினாவை நிறுத்திவிட்டு அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு வேறு சிலரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று ராட்டு என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணனை பற்றி சொல்கிறார். அவன் வாக்கு செலுத்தி விட்டு வருகிற பொழுது கால் தடுக்கி காலில் காயம் ஏற்படுகிறது. வீட்டுக்கு போகிறான். வீட்டில் யாரும் இல்லை, ரத்தம் வடிகிறது. மறுநாள் மருத்துவமனைக்கு போகிறான். அங்கே தங்கி இருக்கிறான். 10 நாள் கழித்து வீட்டுக்கு திரும்புகிறான். அவரை அந்த எம்எல்ஏ சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். அடுத்து சலீம் என்று ஒருவரை பற்றி சொல்கிறார். அந்த சலீம் வாக்குச்சீட்டு செலுத்துகிறான். வெளியே வருகிறான். மயக்கம் வருகிறது. வேறொருவர் துணையோடு வீட்டுக்கு போகிறான். அடுத்த நாள் வேறொரு நிகழ்ச்சிக்கு போகிறான். மயக்கம் வருகிறது. சோதனை செய்கிறார்கள். இதயத்தில்
கோளாறு என்று சொல்கிறார்கள். அவனும் பின்தங்கி விடுகிறான். அடுத்து ஒருவன் ஆதி அப்ப நாயக்கன் என்று பெயர். அவன் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறான். அந்த அலுவலகத்திற்கு ஓட்டு செலுத்திவிட்டு காலதாமதமாக போகிறான். என்ன உங்க அப்பன் ஆபீஸ் என்று நினைத்து விட்டாயா, இப்படி வருகிறாயே என்று நாகபூஷணம் என்ற அந்த முதலாளி கேட்கிறார். அவன் 100 ரூபாயை காட்டிவிட்டு இது நீ தருவாயா என்று சொல்லிவிட்டு போகிறான். அந்த நாகபூஷணம் பிற்காலத்தில் ஒரு தொழிலாளர் பிரிவுக்கு ஒரு கட்சியின் பிரமுகராக ஆகிறார். மணி ஐயர் என்று ஒருவர் ஹோட்டல் நடத்துகிறார். கிஷோர் என்ப வடநாட்டு இளைஞன் தேர்தலில் கலந்து விடுகிறான், வந்து சாப்பிடுகிறான். நல்ல பழக்கம். அவர் எல்லோரோடும் கனிவோடு பேசுகிறவர். கொஞ்ச நாள் ஆயிற்று. அந்த மணி ஐயர் கிஷோரின் தொடர்பினால் வடநாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்கு தென்னாட்டில் ஒரு கிளையை வைத்து அதன் பொறுப்பாளராக இருக்கிறார். கடைசியாக சிவம் என்று ஒருவர், அவர் மேஸ்திரி வேலை செய்கிறவர். ஆனால் ஊரில் என்ன சொல்வார், நான் சூப்பரண்டாக வேலை பார்க்கிறேன் என்று இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். அவரும் தேர்தல் களத்துக்கு போகிறார். தேர்தலில் ஒரு பெரிய ஆளாக காட்டிக் கொள்கிறார். எதிர்கட்சிக்காரர் வந்தாலும் வரவேற்பு, ஆளுங்கட்சிக்காரர் வந்தாலும் வரவேற்பு. அவருக்கு ஒரு நல்ல அரசியல் அந்தஸ்து கிடைத்தது, வசதியோடு வாழ்கிறார். கடைசியாக சிவம் என்று ஒருவர் அவன் வருகிறார். அவன் எம்எல்ஏவாக ஆகிவிட்டார். ஆனால் அவனுடைய முன்னநிலை எப்படி தெரியுமா? தெருவில் வியாபாரம் செய்கிற காய்கறிக்காரர்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பான், மாலையில் வசூல் செய்து விடுவார். அது மட்டுமல்லாமல் கள்ளக்கையெழுத்து போடுவதில் வல்லவர். இப்பொழுது எம்எல்ஏ. அவரை சுற்றி முன்பு பணம் வாங்குவதற்கு துணையாக இருந்த அந்த தடியடிக்காரர்கள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு உதவியாளராக ஆகிவிட்டார்கள். இப்படி பல பேரை சொல்லி வருகிறார். என்னடா இது, அவன் வாக்குச்சீட்டு செலுத்தாததற்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் நினைக்கிறோம். கடைசியாக சொல்கிறார், அந்த முத்துக்கருப்பருடைய வாக்குச்சீட்டுகளை எல்லாம் முறையாக போட்டவர்கள் இவர்கள்தான். இந்த கதையில் அலங்காரம் இல்லை, சொற்கள் தேடுகின்ற நிலை இல்லை. ஒரு நாட்டுப்புற பெண்ணின் ஒப்பனையற்ற அழகை நாம் இதில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரின் பெயரில் அமைந்த இந்த விருது எனக்கு கிடைத்தது மெத்த மகிழ்ச்சி. நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இன்னும் 2 செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். ஒரு செய்தி, நான் ஏதேனும் சிலவற்றை ஆய்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்றால் அது முதலில் என் மாணவர்களுக்கு அந்த பெருமை சேரும். அவர்கள்தான் என்னை படிக்க வைத்தவர்கள். வகுப்புக்கு போகிற பொழுது ஒழுங்காக தயார் செய்து கொண்டு போக வேண்டும் என்பதால் அப்பொழுதெல்லாம் நான் பாடத்தை மனப்பாடம் பண்ணி கொண்டு போவேன். அப்படி என்னை அவர்கள் சங்க இலக்கியம் படிக்க வைத்தார்கள். இப்பொழுதும் தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் திருமுருகாற்றுப்படையையும் முல்லைப்பாட்டையும் என்னால் சொல்ல முடியும். அது மாணவர்கள் என்னுள்ளே ஏற்படுத்திய ஒரு பாதிப்பு. நான் கம்பரை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் எழுதுவதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பன் கழகங்களில் குறிப்பிடத்தகுந்த சென்னை கம்பன் கழகம், பாண்டிச்சேரி கம்பன் கழகம் ஆகும். அந்த கழகங்கள் தான் என்னை பேச அழைத்து எழுதியவற்றுக்கு பரிசு தந்து என்னை ஊக்கப்படுத்தியவை. அதுபோல திருக்குறளில் நான் ஈடுபடுவதற்கும் காரணம் மாணவன் தான். ஒரு மாணவன் உள் சுற்றாக நடத்தி வந்த ஒரு பத்திரிகை, அதற்கு சாய் தீபம் என்று பெயர். ஒரு பக்கத்திற்கு ஒரு கட்டுரை வேண்டும் என்று கேட்டார். ஒரு பக்கத்திற்கு என்றால் ஒரு குறளை பற்றி எழுதுகிறேன் என்று எழுதினேன். அப்படி 133 அதிகாரத்திலும் ஒவ்வொரு குறளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு குறளுக்கு 4 பக்கமாக
எழுதியதுதான் நான் எழுதிய கற்பக மலர்களாக வெளிவந்தன. ஆகவே இந்த கழகங்களுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். எவ்வளவுதான் ஒருவர் நூல் எழுதினாலும் அந்த நூல் விற்பனை செய்வது என்பது ஒரு பெரிய கலை. இந்த கற்பக மலர்களை தொகுதி தொகுதியாக போட்டேன். 2 தொகுதிகளை நூலகம் எடுத்துக்கொண்டது. 3வது 4வது தொகுதிகளை நூலகம் எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு வியப்பாக இருந்தது. கயமை என்று ஒரு அதிகாரத்தை பற்றி எழுதிவிட்டு கையூட்டு கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. அப்படியே இன்னும் அந்த புத்தகங்களில் ஒரு 400 புத்தகங்கள் என்னுடைய பரணையில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் 3 பதிப்பகங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இன்று வரை பார்த்தறியாதவர் அலையன்ஸ் சீனிவாசன் அவர்கள். அவர்கள் வழக்கறிஞர் சுமதியின் வாயிலாக அறிந்து என்னிடம் இருந்த அந்த குறுவட்டை வாங்கி கொண்டு போனார். அது புத்தகமாக வெளிவந்தது. ஒரு பதிப்பு வந்து முற்றிலும் தீர்ந்து விட்டது. அது இன்னொரு சிறப்பு. அந்த புத்தகம் வெளியிட்டவுடன் எனக்கு 20,000 ரூபாய் ராயல்டி தந்தார். அப்படி ராயல்டி தந்த ஒரு பதிப்பகத்தாரை நான் இன்னும் பார்க்க இருக்கிறேன். அவ்வளவு நேர்மையானவர். ஆனால் புத்தகத்தை வெளியிடுகிற பொழுது சரியாக அதை வெளியிடவில்லை. பக்கங்கள் ஒழுங்காக இல்லை, வரிகள் ஒழுங்காக இல்லை. அவர் கேட்டாலும் அடுத்த முறை எனக்கு கொடுக்க விருப்பமில்லை. சந்தியா பதிப்பகம் என்னுடைய புத்தகங்களில் 4-5 புத்தகங்களை மிக அருமையாக வெளியிட்டு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. அதனால் சந்தியா பதிப்பகத்திற்கும் நான் நன்றி உடையவன். என்னுடைய கம்பராமாயண பற்றிய 6-7 நூல்களை, 7-8 நூல்கள், அந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டது வானதி பதிப்பகம். இவர்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இறுதியாக ஒரு செய்தியை நீதியரசருக்கு வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு பரிசு கொடுத்தது மெத்த மகிழ்ச்சி. கூவேப்பா அவர்களுக்கு பரிசு கொடுத்தது அதனினும் மகிழ்ச்சி. ஆனால் ஒரு சிறு விண்ணப்பம். எனக்கு வயது இப்பொழுது 82 முடிந்து விட்டது. அவர் 80 தொட்டுக் கொண்டிருக்கிறார். வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பு பல்லெல்லாம் போய்விட்டது. இப்பொழுதெல்லாம் மருத்துவருடைய உதவியினால் அழகாக பல்லை கட்டி இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், பல் போன மாட்டுக்கு புல் போட்டு என்ன பயன்? மூதா தைவந்தாங்கு என்று ஒரு குறுந்தகை தொடர் உண்டு. வேண்டுமானால் அந்த பரிசை நினைத்து மகிழலாம். மனிதன் அங்கீகாரத்திற்கு ஆசைப்படுகிறார். அதனால் நீங்கள் தருவது ஒரு அங்கீகாரம். மேன் லாங்ஸ் ஃபார் ரெகக்னிஷன் என்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான். யாரும் இம்போசிஷன் எழுது என்று சொல்லாமலேயே ஒருவன் பலமுறை தன்னுடைய பெயரை எழுதிக் கொள்கிறார். தொலைபேசியில் பேசுகிற பொழுது அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற சொல் என்ன தெரியுமா? ஹலோ என்பதல்ல, குட் மார்னிங் என்பதல்ல, ஒரு சொல் தான். I என்று சொல்றார். Yes, I am here. I will talk to him. I will let you know. Don't worry. When I am here, why do you bother about all these things? I will look into those things. 5 தொடர்களில் 8 I அவர்கள். Man longs for recognition. நீங்கள் தருவது எனக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு நிறைவு, அவ்வளவுதான். ஆனால் இதையே 50 வயது நிறையாத ஒரு இளைஞனுக்கு தந்தால் இன்னும் 20 ஆண்டு காலம் உழைப்பார். உனக்கு என்ன ஐயா, நீ பரிசு வாங்கிவிட்ட, நாங்களாம் இன்னும் வாங்கலையே என்று யாராவது முணுமுணுக்கலாம். உங்கள் வயிற்று அடிக்க நான் வரவில்லை. அதனால் நான் ஒரு சிறு விண்ணப்பம் சொல்கிறேன். ஓராண்டு முதியவருக்கு கொடுத்தால் அடுத்த ஆண்டு ஒரு இளைஞருக்கு தாருங்கள். ஓராண்டிலே 20க்கு தந்தால் ஒரு முதியவருக்கு தாருங்கள், இன்னொன்று இளைஞருக்கு தாருங்கள். அது பயனுடையதாக இருக்கும். நீங்கள் தந்தது என்னுடைய வாழ்நாளை இன்னும் ஓராண்டு உயர்த்தும்.
அதற்கு நன்றி.